மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான கணக்கு. இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வெலாசிட்டி இருந்தா ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். சரிங்களா? அதை ஒட்டி ப்ராப்ளம் தான் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் இருந்தா அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். A person moved from A to B on a circular path as shown in the figure. டயக்ராம் கொடுத்தாங்க. The distance traveled by him is 60 meters. And the magnitude of displacement would be டிஸ்பிளேஸ்மெண்டோட மேக்னிடியூட் கேட்குறாங்க. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்கல. சரிங்களா? இவன் காஸ் 135 ஈக்குவல் டு -0.7 அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம டயக்ராம் பாருங்க. இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இது ஏ. சரியா? ஒரு மனிதர் என்ன பண்ணுறாங்க, ஏல இருந்து பிக்கு என்ன செய்ய நடந்து போறாரு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 60 மீட்டர் அவர் போறாரு, கவர் பண்றாங்க. ஆங்கிள் வந்து 135. இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம். அவங்க என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரியும், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன செய்யணும், ரெண்டு வெக்டாராக கன்சிடர் பண்ணோம். O to A ஒரு வெக்டார், O to A ஒரு வெக்டார், O to B ஒரு வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார் தான் நமக்கு என்ன செய்யும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தரும். சரிங்களா? ஸோ இங்கே வெக்டார் கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் இருந்தால் அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் + B ஸ்கொயர் - 2AB cos θ. ஸோ ஆங்கிள் தேவைப்படுது. ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 135 டிகிரிக்கு வந்து வேல்யூ வந்து 0.7. ஓகே, ஆங்கிள் காஸ் θ வேல்யூ 135 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏபின்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான். ஸோ அதோட வேல்யூ வந்து ஏபி, அதோட வேல்யூ வந்து ஆர். டைரக்ட் நம்ம எழுதிடலாம். ஸோ R² + R² - 2R² cos θ அப்படின்னு எழுதலாம். ஸோ 2R² காமன் எடுத்தீங்கன்னா நமக்கு 1 - cos 135 டிகிரி கிடைக்கும். ஸோ cos 135 டிகிரி வேல்யூ அவங்க கொடுக்குறாங்க, 0.7 கொடுக்குறாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2R², 1 - of 0.7 வரும். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2R² 1.7. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ வந்து ஸோ 2 × 1.7 3.4 R². R²லேருந்து இருக்கனால ஆரை ரூட் அவுட் வெளியே எடுத்துங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்னிடியூட் D = R வெளியே எடுத்துங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3.14. சரிங்களா? இப்போ இந்த ஆரோட வேல்யூ நம்ம எப்படியா கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு என்ன மெத்தட்னு பார்ப்போம். ஆங்கிள் வந்து 135 டிகிரி கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதில் ரொட்டேஷன் வந்து 135 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டிகிரி நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த ஆறு இடத்துல போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், டிகிரி ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். டிகிரி என்ன செய்யணும், ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டிகிரி ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க. 135 அந்த 135 டிகிரி மல்டிப்ளை பை 5/180 டிகிரி. ஸோ நம்ம கொடுத்தது 135 × 5/180 டிகிரி போட்டீங்கன்னா 3π/4 ரேடியன்ஸ் வரும். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன செய்யணும், கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். ஓகே, நமக்கு R தான் வேணும். சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து L, இந்த சுற்றுப்பாதை இருக்கு இல்லையா, இது வந்து Lன்னு வச்சுட்டீங்கன்னா இந்த ஆங்கிள் θ OTA தட் இஸ் ரேடியஸ் Rன்னு வச்சுட்டீங்கன்னா இந்த 3 கவர் பண்ண ஈக்குவேஷன் நமக்கு நம்ம படிச்சிருப்போம். L = θ × R. L வந்து அவங்க கொடுத்தாங்க 60 கொடுத்துருக்காங்க. θ வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், θ டிகிரி வந்து ரேடியஸாக மாற்றிருக்கோம். அது வந்து 3π/4. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், லென்த் L கண்டுபிடிக்கலாம். சாரி, L கொடுத்துருக்காங்க 60 கொடுத்துருக்காங்க. R கண்டுபிடிக்கலாம். R கண்டுபிடிக்கலாம். θ வந்து கொடுத்துருக்காங்க 3π/4. ஸோ R தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ R = 60 × 4, இந்த 4 இங்கிட்டு போய் மல்டிப்ளை ஆகும், /3π. சால்வ் பண்ணிங்கன்னா 80/5 மீட்டர் வரும். இந்த R எடுத்து இங்கே யூஸ் பண்ணுங்க. ஓகே, யூஸ் பண்ணீங்கன்னா 80/3.14 × 1.843. அதை பதிலாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா
25.46 multiplied by 1.843. ஸோ உங்க ஃபைனல் ஆன்சர் வந்து 46.95 மீட்டர் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். 47 அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். இதுல அவங்க என்னென்ன மெயினாக அவங்களுக்கு தெரியணும் அவங்க செக் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வெக்டார் கொடுத்து அது மேக்னிடியூட் கண்டுபிடிக்க தெரியுமா? இந்த ஃபார்முலா தெரியணும் அவங்களுக்கு. d is equal to square root of a square plus b square minus 2ab cos theta. இது வந்து சர்க்குலர் மோஷன் இருந்தால் கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கனால இந்த ஈக்குவேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது முதல்ல பேசிஸ். அப்புறம் என்ன எதிர்பார்க்குறாங்க, டிகிரி கொடுத்தா எப்படி ரேடியஸ் கன்வெர்ட் பண்ண தெரியுமா, அதுக்கு என்ன ஃபார்முலா அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு சர்க்குலர் பாத் கொடுத்து அதோட ஆங்கிள் கொடுத்துருந்தா அதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, இந்த 3 இது உங்களுக்கு தெரியும். 3 இது தெரிஞ்சா இந்த கணக்கு நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப எளிதாக சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஸ்டக் ஆயிரும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி நின்றுவோம். ஸோ மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே ஸ்டக் ஆகும்னா, டிகிரி டு ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணல அவங்க ஸ்டக் ஆகி நிற்பாங்க. நமக்கு தெரியும் 2πனா 2π ரேடியஸ்க்கு 360 டிகிரி, நல்லா மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பை ரேடியஸ்னா 180 டிகிரி. பை ரேடியன்ஸ் 180 டிகிரினா 1 டிகிரி எவ்வளோ இருக்கும், 5/180 ரேடியன்ஸ் இருக்கும். இதில் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் மெயின். சரிங்களா? பை ரேடியன்ஸ் 180 டிகிரி இருக்குன்னா 1 டிகிரி வந்து பை ரேடியன்ஸ் டிவைடட் பை 180 இருக்கும். 1 டிகிரி ஈக்குவல் டு π/180 ரேடியன்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 135 கொடுத்துருக்காங்க. அப்போ 135 டிகிரி ஈக்குவல் டு π/180 மல்டிப்ளை பை 135. சரிங்களா? இந்த பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா செய்யணும், தரவாக இருக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஃபார்முலா, இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஆருக்கும் தீட்டாவுக்கும் எல்லுக்கு என்ன ரிலேஷன், எல் ஈக்குவல் டு தீட்டா மல்டிப்ளை பை ஆர். இந்த ரிலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். லென்த் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு தீட்டா இன்டு ரேடியன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வெக்டார்ஸ், ஒரு வெக்டார் ஏன்னு இருக்கு, ஆர் வெக்டார் பின்னு இருக்கு. ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் இருந்துச்சுன்னா அதுக்கான ஈக்குவேஷன் அது ஆட் பண்ணுறோம் ரெண்டையும். ஸோ இட் ஷுட் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. இந்த 3 இதுவும் உங்களுக்கு நல்லா என்ன செய்யணும், மறக்காம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியும்.